எண் 19 8th A to G கார்த்திக் ராமன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என் பெயர் கோ கார்த்திக் ராமன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எனது கனவு இந்தியா. கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் கூறியிருக்கின்றார். அந்த கனவு நமக்கானதாக மட்டும் இல்லாமல் நமது நாட்டுக்கானதாக இருக்க வேண்டும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று கூறியிருக்கின்றனர் சித்தர்கள். அந்த மன்னர்கள் எல்லோரும் ஒன்று கூடி நம் நாட்டை எப்படி உயர்த்த வேண்டும், நம் நாடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு கனவு இருக்கின்றது. அப்படிப்பட்ட எனது கனவு இந்தியாவை பற்றி தான் நான் இங்கு உரையாற்ற வந்திருக்கின்றேன். எமது நாடானது எத்தனையோ பெருமைகளை உடையது. பல வழிகளிலும் திறமையான மக்களை கொண்டு காணப்படுகிறது. இருப்பினும் வளர்ச்சி அடைய முடியாமல் இருப்பதன் காரணம் கையூட்டு மற்றும் ஊழல் போன்ற அடிப்படை குற்றச் செயல்கள் தான். குற்றம் செய்பவர்களுக்கு உடந்தையாக இருப்பதும் குற்றமே ஆகும். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கையூட்டு வாங்காமல் இருத்தல் வேண்டும். மக்களும் கையூட்டு கொடுத்து தன் காரியத்தை விரைவாக முடிக்க எண்ணாமல் சட்டப்படி பொறுமை காத்து நடத்தல் வேண்டும். இளைஞர்கள் மது சூதுவிற்கு அடிமையாகாமல் உலகிற்கே எடுத்துக்காட்டாக விளங்கும் இளைஞர்களாக திகழ வேண்டும். மது மற்றும் புகையிலை இல்லாத இந்தியாவே எனது முதல் கனவாகும். அனைவருக்கும் கல்வி, பெண் கல்வி, முதியோர் கல்வி போன்றவை போற்றப்பட வேண்டும். பள்ளிகளிலேயே மாணவர்கள் முழு ஒழுக்கத்தினை கற்றுத்தேர வேண்டும். வெறும் மதிப்பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு தேர்ச்சி அடைய உரியதாய் இல்லாமல் பெற்றோரை மதித்தல், பெரியோரை மதித்தல், ஆசிரியோரை மதித்தல், உடனிருப்போரை மதித்தல் போன்றவையிலும் மாணவர்கள் தேர்ச்சி அடைய வேண்டும். பெண்களை வெறும் உடலாய் மட்டும் எண்ணாமல் ஒரு உன்னதமான உயிராய் எண்ணுவதற்கு பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். எனது கனவு இந்தியாவில் ஒவ்வொரு தவறுகளுக்கும் தண்டனையை அதிகமாக்குவதை விட அடுத்த முறை அந்த தவறை நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழிவகை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். பிறரின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படாமல் ஆரோக்கியமான போட்டியாக எடுத்துக்கொள்ளும் மனநிலை மக்களிடம் இருக்க வேண்டும். நெகிழி முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் முற்றிலுமாக பாதுகாக்கும் சமுதாயம் இருக்க வேண்டும். எல்லோர் வீட்டிலும் மரங்கள் இருக்க வேண்டும். காடுகள் அதிகமாக்கப்பட வேண்டும். நாம் சுவாசிக்கும் காற்று என்பது தாய்ப்பால் போல தூய்மையானதாக இருக்க வேண்டும். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தி பெண்கள் பாதுகாப்பாகவும் சாலையில் சுதந்திரமாகவும் நடக்கும் நாடாக எனது கனவு இந்தியா இருக்கும். இல்லாமை இல்லாத நிலையும் எல்லோரும் எல்லாமும் பெற்ற நிலையும் இங்கு இருக்கும். காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதோர் கருவி செய்வோம் என்ற கனவு எப்படி இன்று நிஜமானதோ அதை போல் நான் எடுத்துக்கொண்ட எனது கனவு இந்தியாவும் ஒரு நாள் நிஜமாக மாறும். இந்தியா என்ற ஒரு தேசம் உண்டு. அங்கு அன்பும் ஒழுக்கம் நிறைய ஒன்று என்று போற்றி பிற நாடுகள் நம் நாட்டை உதாரணமாக எடுத்துக்கொள்ளும். எனது கனவு இந்தியா விரைவில் நிஜமாக உதிக்கும் என்ற நம்பிக்கையில் என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.